இப்ப அந்த இடத்துல அந்த எடுத்துட்டு வந்த காசை வச்சு தெரிஞ்ச பாட்டியோட வீட்டை வாங்கி அதை ரெனோவேட் பண்ணி வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், சோஃபான்னு எல்லாத்தையும் வாங்கி போடுறாங்க. இப்ப ஃபேஷியல் பண்றது, பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறது, ஸ்கூட்டி வாங்குறதுன்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே அந்த காசை வச்சு வாங்கிக்கிறாங்க. பத்தாததுக்கு எந்த கடைக்கு 100 ரூபாய்க்காக வேலைக்கு போனாரோ அந்த கடைக்கு அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போய் 4 சவரன்ல வளையல் வாங்கி கொடுக்குறாரு. பசங்களுக்கும் செயின், பிரேஸ்லெட், மோதிரம் சொல்லி எல்லாமே வாங்குறாரு. ஒரு பக்கம் ஃபேமிலிக்காக செலவு பண்ணாலும் இன்னொரு பக்கம் குடிச்சிட்டு பொண்ணுங்களோட ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. அதனாலேயே இப்பெல்லாம் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அந்த பணம் கேட்டு வந்த ரேஷ்மா கூடிய படத்துக்கெல்லாம் போறாரு. அவர் கூட சும்மா வந்ததுக்கே 25,000 ரூபாய் பணம் எல்லாம் கொடுக்குறாரு. தென் அவர் தூங்கும் போது அந்த பொண்ணோட பேரை சொல்லி புலம்புறத அவங்க ஒய்ஃப் கேட்டுறாங்க. 10வது வரைக்கும் அந்த பொண்ணோட எடுத்த போட்டோவை அவங்க பையன் பாத்துறான். அவங்க அம்மா கிட்டே அந்த போட்டோவை காட்டிடுறான். அந்த போனை வாங்கி பார்த்தா அவங்க அதுல நிறைய போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவும் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. தென் நான் பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியே போறேன்னு சொல்லி அந்த ரேஷ்மா பொண்ணுகிட்டே ஏதோ போய் சொல்லி அந்த பொண்ணையும் கூட கூட்டிட்டு போயிடுறாரு. இவர் போன காரோட டிரைவர் யாருன்னு பார்த்தா அந்த டூப்ளிகேட் ஆபீஸ் செஞ்சு தந்தவரா தான் இருப்பாரு. இதுக்கு முன்னாடி பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருந்தவன் இப்ப பை ஃபுல்லா பணம், கை ஃபுல்லா நகையை இருக்கிறத பார்த்துட்டு இவன் ஏதோ பண்றான்றது அவனுக்கு புரிய வருது. அண்ட் அந்த ரேஷ்மா பொண்ணு கூட இவனு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கிடுறான். திடீர்னு போலீஸ் உள்ள வந்து இவனை அடிச்சு போட்டுட்டு பேக் செக் பண்ணி பார்த்தா அதுல உள்ள நிறைய பணம் இருக்கு. உனக்கு ஏது இவ்வளவு காசுன்னு சொல்லி இப்ப பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. அவரும் வழி தாங்க முடியாம இப்ப அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த போலீஸும் எல்லா காசும் எடுத்துட்டு வந்து என் டிக்கில போடுன்னு சொல்றாரு. இவனும் காசு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அவன் கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் கழட்டிட்டு இங்க நடந்தது யாருக்குன்னா சொன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. வீட்டுக்கு போனா அவங்க பொண்டாட்டிய காணோம். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க கிராமத்துக்கே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப கிராமத்துக்கு போய் பார்த்தா நீயே இந்த பணத்தை வச்சுட்டு வாழ, என்னால உன் கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அவன் பையனுக்கு இவரை பத்தி தெரிஞ்சதால இவரோட மூஞ்சியை பார்க்க பிடிக்காம அவன் தங்கச்சியை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவருக்கு நல்ல ஃபேமிலி, காசு, பணம் எல்லாமே கிடைச்சோம். இவரோட ஊதாரித்தனத்தால இப்ப நடு ரோட்ல நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த காசை எடுத்துட்டு போன அந்த போலீஸ்காரனும் அவ்வளவு காசு இருக்குதுன்னு நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்படுறான். ஆனா அன்னைக்குதான் மோடிஜி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் பேன் பண்ணிருப்பாரு.